ஹேர் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஸ்கின் கேர் அண்ட் பாடி கேர்லாம் பண்றோமோ, அதுக்கேத்த மாரி ஹேர் கேர் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப என்னோட முடி வந்து என்னோட முடி வந்து இட்ஸ் கர்லி. கைண்ட் ஆஃப் வேவி மேல இருந்து கீழ வந்து கர்லி. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 23 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏஜ் 28. நான் அதுக்கு முன்னாடிலாம் அம்மா தானே பார்த்துப்பாங்க நம்மளோட ஹேர. இது வந்து நம்மளோட கர்லி ஹேர் தான் என்னோடது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துருச்சு. என்ன மாரி நெறைய கேர்லீஸ் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ஐ அம் ஜஸ்ட் கிவிங் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூனிசெக்ஸ். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்ரீமதி அண்ட் திஸ் இஸ் ஸ்ரீஸ் குவைட் கார்னர். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ தோ ஸ்டோரிஸ், இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபினான்ஸ், இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன நேரங்களில் வந்து ஸ்கின் கேரோட டிப்ஸும் கொடுக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நிறைய டிப்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஹேர் கேர். இப்போ பேசிக்காக வந்து ஹேர் கேர்னால் என்னென்னா வந்து நம்ம பார்ப்போம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சூப்பராக ஹேர் இருக்குது அவங்களுக்கு, அப்படியே ஷைனியா வேவியா. பட் அவங்களோட பாத் என்ன நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் இப்போ எனக்கு கூட வந்து என்னோட ஹேர் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், இட்ஸ் ஆக்சுவலி கர்லி. ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் வீக் ஹேர் கட் பண்ண போகிறதால நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ கர்லி ஆர் பேபி ஹேர்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நான் வந்து என்னோட கர்லின்றதை வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன், ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹேர் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஹேரில் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கேர்ள்னு சொல்லிட்டு நம்பி இதை நான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு வருஷங்கள் எடுத்துருச்சு. அண்ட் ஆஃப்டர் கிவிங் பர்த் டு ஹியூமன், ஒரு பாப்பாவுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை பற்றி நான் தனியான வீடியோ நான் போடுறேன். ஸோ இது என்னன்னா மினிமலான கேர். நீங்கள் வந்து உங்களோட ஹேருக்கு எப்படி கொடுக்குறது, இதுதான் நான் மினிமலான கேர் சொல்கிறது. வாரத்துக்கு 2 டைம்ஸ் கம்பல்சரி வந்து தலை குளிச்சிருங்க, ஓகேவா? ஸோ அந்த தலை குறிக்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக தலையில் ஹேர் ஆயில் வச்சிடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஆயில் வந்து வைக்காதீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பாக இல்லை, ஹேர் ஆயில் விச் கிவ்ஸ் அ மாய்ஸ்சரைசிங் டு யுவர் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். முடிஞ்ச அளவு ஸ்கேல்பில் இந்த மாதிரி வந்து பண்ண பாருங்க. இப்போ ரூட்ஸில் வந்து பண்ணாமல் ஹேர் ஸ்கேல்பில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அ மாய்ஸ்சரைஸ் டு யுவர் என்டையர் ஸ்கேல்ப். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து விஷ் கேர், இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. எது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அது நான் கொடுத்துருக்கேன். இது வந்து விஷ் கேர் தெரியும்னு நினைக்கிறேன். விஷ் கேர் ஹேர் சீரம். இது வந்து அரவுண்டு 699 சாரி 899 சம்திங் ஏதோ வரும். பட் ஆனால் நான் அவ்வளோ கொடுத்து வாங்கலை. நான் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ சேல் அப்போ வந்து நான் இதை வாங்கினேன். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இருந்துச்சாலோ இல்லை அவங்களோட பர்த்டே அது மாதிரி இருந்தாலும் இந்த சேல் போடுவாங்க. இது கண்டிப்பாக சொல்கிறேன், திஸ் வில் ஒர்க் அவுட். பட் ஆக்சுவலி என்னோட ஷார்ட் ஹேர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து வளர்ந்த ஹேர்ஸ். பட் ஸ்டில் இது மூலமாக நான் வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சேன். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிப்பேன். இது வந்து ஆக்சுவலி ஆயிலும் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க இதை வச்சுட்டு அப்படின்னா கூட இட் வில் ஸ்டே. இது ஒரு பெரிய ஒரு இதுவாக தெரியாது, உங்களுக்கு தெரியுதா? அது ஒரு பெரிய ஒரு பெயினாலோ இல்லை வந்து அது வந்து ஒரு காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஆயில் வந்து நான் நார்மலாக வந்து வீட்லேயே செஞ்சு பண்ணுறேன். ஸோ வந்து அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அதை எப்படி பண்ணணுன்றதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அண்ட் ஐம் யூஸிங் த ஷாம்பூ ஆஃப் லாரியல் பாரிஸ். இது ஆக்சுவலி வந்து நான் ஒரு சாம்பிள் பீஸ்க்காக இது எப்படி இருக்குன்றதுக்காக இதை வாங்கினேன். பட் ஐ லவ்ட் இட். இதில் நான் வந்து இந்த பிராண்ட் வாங்குவேன், லாரியல் ப்ளூ கலர் வாங்குவேன். ஸோ இது வந்து கண்டிஷனர் ஹைட்ராலிக் 72 years. இது வந்து லோ பெரசிட்டி ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட் கிவ்ஸ் அ இன்டென்ஸ் மாய்ஸ்சரைஸ் டு த ஹேர். என்னோட ஹேர் வந்து ரொம்ப ரஃப், அப்படியே எப்படி சொல்கிறது, இது குருவி கூடு மாதிரி இருந்த ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிச்சுன்னா வந்து கண்டிப்பாக இது ரெண்டு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஆக்சுவலி கிவ் அ க்ளோ ஆஸ் வெல். ஸோ ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம், நம்ம வந்து ஒரு கண்டிஷனர், ஒரு ஷாம்பூ, ஒரு மாஸ்க் அண்ட் சீரம் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே நம்ம ஹேருக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. நம்ம சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம், நம்மளோட உடம்புக்கு அதெல்லாமே எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட ஹேருக்கும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தாலே நம்மளோட ஹேர் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லும். இப்போ ஐ ஹேவ் அ லென்த் till my stomach, பட் ஐ ஹேவ் அ லாங் ஹேர். பட் ஸ்டில் நான் வந்து நிறைய தடவை கட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவேன். பட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியே கடவுள் இந்த அளவு ஹேர் எனக்கு வச்சிருக்காருன்னா சந்தோஷம். அண்ட் ஆல்சோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி. அண்ட் இது டவ் 10 in 1 ஏர், இது நான் புதுசாக இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாக்ஸ் இது.
இது ஆக்சுவல் ஐ ஐ ஃபீல் கோல்ட் இன் த லைட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன் வீடியோ விட்டு, சாரி. இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் கிவ் அ மாய்ஸ்சரைசர் டு ஹேர். உண்மையாக நான் சொல்கிறேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை போட்டுட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லாமல். சில சில இதெல்லாம் வந்து ஸ்மெல் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும், பட் இது அந்த மாதிரி இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் திஸ் இஸ் பிட் காஸ்ட்லி. இது வந்து 649, லைக் அஃபோர்டபுள் ரேட்டை விட லைக் 649ன்றது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி நிறைய பேருக்கு. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எப்படின்னா, எனக்குன்ட்டு இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து ஸ்கின் கேருக்குன்னு எடுத்து வச்சுப்பேன் தேவையானது. நான் வந்து இது வந்து இப்போ நான் வாங்கிட்டேன்னா எனக்கு அரௌண்ட் 3 to 4 months இது வரைக்கும் வருமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பெஸ்டஸ்ட் சீரம் ஃபார் மை ஹேர், நான் முக்கியமாக சொல்லிடணும். இது எக்ஸ்ட்ரானரி ஆயில். இது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, புரியுதுங்களா, நிறைய பேருக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப மண்டையை ஆயில் ஆக்கிடும். ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலி இட்ஸ் சூட்டபிள் ஃபார் மை ஹேர். அதை நீங்கள் பார்த்து பண்ணணும். நிறைய பேருக்கு நிறைய ஆயில் வந்து செட் ஆகாது. இது நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பிஞ்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போடுறேன்னா இப்படி பண்ணிப்பேன். ஸோ இட் ஸ்டேஸ் ஆக்சுவலி 1 day வரைக்கும் ஸ்டே ஆகும். ஸோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில சீரம்ஸ் தான் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு வீடியோலையோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பி பண்ணாதீங்க. உங்கள் முடிக்கு என்ன தேவைன்றத கொஞ்சமாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் போட்டு தேய்ச்சிருவாங்க. ஸோ நோ நோ, தட்ஸ் அ பிக் நோ. உங்களோட தலைக்கு என்ன வேணும்னு தேவைப்படுது, உங்க முடி என்ன கேட்குதோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ண பழகுங்க. எல்லாத்தையும் எக்கச்சக்கமா வாங்கி வைக்கிறதால ஒண்ணுமே நடக்காது. ஸோ லைக் அடுத்து எப்படி வந்து கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நான் நார்மலா எப்படி எதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ எப்படி கேர் பண்றதுன்னு சொல்லிட்டு, நான் மோஸ்டா வந்து இது பெரிய கோம் தான் வந்து வாங்குவேன். ஏன்னா என்னோடது வந்து வேவி அண்ட் கர்லியா இருக்கிறதால சிக்கு விழுந்துரும். ஸோ அதனால வந்து நான் ஈஸியா வந்து எப்பவுமே நீங்க சிக்கு எடுக்கும் பொழுது கீழே இருந்து மேலே வாங்க. இப்படி கீழே இருந்து இப்படி மேலே வரும்பொழுது இட் கிவ்ஸ் அ ஈஸி, ஒரு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். கீழே இருந்து பிடிச்சி இழுத்து, தெரியும் நிறைய பேருக்கு அம்மாங்கெல்லாம் வந்து ஜடை பின்னும்போது பிடிச்சி இழுத்து மண்டை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வந்து உங்களோட முடியை நீங்கள் லவ் பண்ணி அதை கேர் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து ஐம் யூஸிங் திஸ் கிளிப் டு ப்ரொடெக்ட் மை ஹேர் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ எப்படின்னா, யூஸ்வலி நான் இப்படி எடுத்து இப்படி பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ நான் யூஸ்வலாக வந்து இப்படி தான் வந்து முக்கால்வாசி நேரம் இப்படி தான் சுற்றி ஆகணும். பிகாஸ் ஐ எம் அ மதர் ஆஃப் மை சைல்டு. ஸோ நான் இப்படி தான் மோஸ்ட்டாக வீட்டில் சுற்றிட்டு இருப்பேன். இது வந்து ப்ரொடெக்டிவ். இது இல்லைனா கூட நீங்கள் இப்படி, நான் எதுக்காக இந்த மாதிரி கிளாக் கிளிப் பெருசாக வாங்க சொல்கிறேன்னா, இட் ஈஸிலி ப்ரொடெக்ட் யுவர் ஹேர். நீங்கள் சின்ன கிளிப் வாங்கினீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி நிற்கும், ஒரு வழி ஆகிடும். ஸோ அதனால இப்படி சொல்கிறேன். அண்ட் நைட் டைமில் டெஃபினெட்லி யூ ஹாவ் டு பிரைட் யுவர் ஹேர். இந்த மாதிரி சடையை பின்னி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தயவு செய்து தூங்குங்க. எப்போ நீங்கள் வந்து ஹேரை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அப்போ ஹேரும் உங்ககிட்டே இருக்கும். ஐ யூஸ்வலி யூஸ் த சிலிக்கான் ரப்பர் பேண்ட்ஸ். இந்த மாதிரி சாட்டன் சில்கில் விற்கும். ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயே கூட சொல்லலாம். அந்த சாட்டனோட ரிப்பன் வாங்கிட்டு அந்த ரப்பர் பேண்ட் அது ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். ஐ யூஸ்வலி டூ லைக் திஸ். கொஞ்சம் நம்ம பிரைட் பண்ணோம்னா அழகாக பெருசாக தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிள் டெக்னிக். அண்ட் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு முடிஞ்ச அளவு ஹேர் டூல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்னரு அண்ட் லைக் கர்லர், இந்த ப்ரஷர், இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பரான டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். இல்லை நான் யூஸ் பண்ணி உங்களுடைய நல்ல முடியை வந்து கெடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கேர் பண்ணி பழகிட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ, உங்களோட ஹேர் உங்களை லவ் பண்ணும், நீங்கள் அதை லவ் பண்ணுறது வேறு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு போட ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வில் டூ இட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோஸ் டெஃபினெட்லி. இதை விட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எனி அதர் டவுட்ஸ் அண்ட் எனி அதர் கமெண்ட்ஸ் யூ வாண்டட், இல்லை இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. I'll give you the suggestions.